ஒருத்தனை பேச விடாம நீ துரோகம் பண்ணிட்ட, நீ துரோகம் பண்ணிட்ட, நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி பார்க்கல, வீட்டை விட்டு வெளில போடா. ஏங்க அவன் என்ன பேச வரான்ற முதல்ல கேட்காம யூ இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம் இருக்கே. முதல்ல பழனியே வந்து அவ்வளோ ஒரு கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு. இதுமாதிரி மச்சானுக்கு எதுக்கு ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கோமே அது தப்புன்றது அவர் ஃபீல் பண்ணுறாரு. அதை வீட்டில் வந்து சொல்கிறதுக்குள்ளே அவனை பேச விடாமல் கோமதி சரி பாண்டியன் சரி அப்படி ஓவராக, அதுவும் அவங்க ஏதாவது பண்ணிட்டு பேசினா கூட நான் சந்தோஷப்படுவேன். நீங்கள் ஒன்றுமே பண்ணல, சும்மானா அவன் பொண்டாட்டி சொல்கிற மாதிரி ஒரு அவங்க அடிமையாக ட்ரீட் பண்ணலன்னா, பட் அது உண்மை தானே, அப்படி தான் அவங்க ட்ரீட் பண்ணாங்க. அப்படி ட்ரீட் பண்ணிட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு அவன் மேலே அவ்வளோ சண்டை போட்டு அப்படி கத்தி அவனை சந்தேகப்பட்டு அசிங்கப்படுத்தி இதெல்லாம் பண்ணி இப்படி பேசினா என்னதான் பண்ணுறது? அதே மாதிரி எனக்கு ஒரு டவுட்டு, ஒரு தெரு ஒரு இது இருக்குன்னு அப்படின்னா அங்கே ஒரு தெருவிலே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 3-4 சூப்பர் மார்க்கெட் இருக்குது, 2 மளிகை கடை இருக்குது. அவருக்கு தான் ஒன்றும் தெரிலன்னு பார்த்தா ஏன் இவர் வச்சுருக்க கடைக்கு தெருவில் வந்து வேறு கடையே வைக்கக்கூடாதா? அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் சரவணன் வந்து ஒரு கடை வைக்கணும் அப்படின்னா, சரவணன் வந்து அவங்க அப்பா கடைக்கே பக்கத்தில் வைக்கிறாருன்னா இவர் இவ்வளோ ரியாக்ட் பண்ணியிருப்பாரா சொல்லுங்களேன்? என் புள்ள கடை தான் அது அப்படின்னு அவர் சந்தோஷப்பட்டிருப்பார்ல. பழனியும் வந்து அவங்க பையன் மாதிரி தான் சொன்னாரே தவிர இப்போ மட்டும் ஏன் அவ்வளோ கோவம் வருது அவருக்கு? அதே மாதிரி வீட்டில் எல்லோரும் பார்த்தீங்கன்னா பழனியை வந்து எங்கடா கடை இருக்குது அப்படிங்கும்போது தெரிலக்கா, நானே போய் பார்க்கல, போய் பார்த்தா தான் தெரியும்னு சொல்கிறாரு. அப்படி சொன்னால் இப்போ திடீர்னு அங்கே கடை வந்து அவருக்கு தெரியுமா? அது தெரியாமல் நீ துரோகம் பண்ணிட்ட, வீட்டை விட்டு போடா, இனி மூஞ்சிலே முழிக்காதடா, யூ. அதே மாதிரி நிரோஷா சொல்லுவாங்க பாருங்கள், ஏண்டா உனக்கு ஒரு கடை ஆரம்பித்து கொடுக்கணும் எங்ககிட்ட சொன்னால் நாங்கள் ஆரம்பித்து கொடுக்க மாட்டோம், நெக்ஸ்ட்டு என் வாயில் வந்து கிழிப்பீங்க. அதுதான் எனக்கு சத்தியமாக வந்துச்சு. அதே மாதிரி இப்போ ப்ரொமோ பார்த்தேன், அதில் செந்தில் வந்து பார்த்திங்கன்னா போய் பழனிவேல்கிட்ட சண்டை போடுறாரு. தாய் மாமனா அவங்களுக்கு எவ்வளோ நாங்கள் மரியாதை குத்தோம், இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு. அந்த சண்டை வந்து பார்த்தீங்கன்னா அடி அப்படிலாம் போயிட்டு பழனியே பர்ஸ்ட் அவுட் ஆகிடாரு. இது மாதிரி நீங்கள் வந்து என்னை வேணான்னு தூக்கி போட்டிங்கல்ல, எனக்கும் யாரும் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் என்ன சொல்கிறேன், அது பழனிக்கு வந்து அவ்வளோ ஒரு டிப்ரெஷனை கொடுக்கும் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்தது நல்ல முடிவு. அவர் பாட்டுன்னு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கலாம், யாருக்கிட்டேயும் அவமானப்பட தேவையில்ல. காசு கையில் இருக்கும், அதை வச்சுட்டு நம்ம ஹாப்பியாக வந்து லைஃப்பை லீட் பண்ணலாம். இது வரைக்கும் என்ன அவங்க ஒய்ஃபை எங்கேயாச்சும் கூட்டின்னு போயிருக்காரா, என்ன பண்ணியிருக்காரு? ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் அனுபவிக்கலாம். அவர் லைஃப்பை ஜாலியாக சந்தோஷமாக லீட் பண்ணலாம். அதே மாதிரி செந்திலும் பார்த்திங்கன்னா பழனி வந்து எல்லாருமே எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருப்பானுங்க, அவன் மனசை யாருமே புரிஞ்சிக்காமல் இப்படி பேசுகிறாங்களேன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி நம்ம மாமா கிட்ட கேட்போம் என்னன்ட்டு, அதெல்லாம் பண்ணாமல் டேரெக்டாக போய் சண்டை போடுறதுன்றதெல்லாம் ரொம்ப ஓவராக இருந்துச்சு. சரி ஓகே கைஸ், பார்க்கலாம் பழனி எப்போ தான் சால்வ் ஆகிறாரு அப்படின்ட்டு. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.